முன்னாறு 4வது நாள் இன்னைக்கு 4வது நாள் முன்னாறு இருக்கும். ஸோ இன்றைக்கி காலையில் நாங்கள் ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு டைரெக்டாக ஒன் டே வேலைக்கு வந்தோம். அது வேலையை வந்துட்டு ரோப் கார் ஒன் டே வேலையை வந்துட்டு வந்தோடனே நாங்கள் ஒரு ஆக்டிவிட்டியை முடிச்சிட்டோம். ஜீப் லைன் ஆக்டிவிட்டி சூப்பராக இருந்துச்சு. ஒரு புது அனுபவம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஆக்டிவிட்டிலாம் இருக்குது. முடிச்சுட்டு உங்களுக்கு திருப்பி வந்து எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இதில் போகிறது ரோப் காரில் ஜீப் லைன். இதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா 2வது ஆக்டிவிட்டியாக நாங்கள் வந்து பாயிண்ட்ஸ் ட்ரெம்ப் லைன் வந்திருக்கோம். இதில் வந்து 20 கிலோலேருந்து 80 கிலோ வரைக்கும் ஏற முடியும். நான் போகிறதுலேயே நானும் என்னோடய நண்பரும் 90 கிலோ வரப்போச்சு. ஸோ நாங்கள் ஏற முடியாது. ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து பார்க்குறோம். அடுத்தவங்க ஏறதை வந்து பார்க்க போகிறோம். இன்னொன்று இதில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஓகே பேக் பெயின், நெக் பெயின், ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க ஏற முடியாது. அப்புறம் வந்து ப்ரோக்கன் போன்ஸ், அப்புறம் ப்ரெக்னன்சி உமன்ஸ் ஐ டோன்ட் நோ ட்ரை திஸ். ஸோ அது தே ஷுட் பி ஓகே. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டியில் பார்ப்போம். ஓகே, அடுத்த ஆக்டிவிட்டி நாங்கள் வந்து இந்த ஆக்டிவிட்டி வந்துருக்கோம். அந்த ஆக்டிவிட்டி எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஆக்டிவிட்டி கிட்ஸுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். முடிக்கிறோம். உங்கள் பாஞ்சி காட்டுங்க. குதிச்சு விளாடுறது. இந்த ஆக்டிவிட்டி பேர் தான் பாஞ்சி விளாடுறது. அது சுத்தம் போது அங்கே போயிடுமோ. முடியல. இது வந்து அப்படியே சாயிற மாதிரி இருக்கும். என்ன சாட்சிக்கு போற மாதிரி இருக்கு. என்ன ஒழுங்கு இது அந்த மாதிரி இது வரி வேறு கரெக்டாக சொல்லுவாங்க. ஓ இல்லை கண்ணாடி போய் கண்டுக்க மாட்டேங்க. அம்பை எடுக்கிறார், ஏம் பண்ணுகிறார். ஓகேக்கா, இந்த தடவை பாருங்கக்கா. ஜஸ்ட் மிஸ்டு. இன்னும் கொஞ்சம். ஓகே. ஓ போட்டேன். எங்க நீங்கள் போடுறது 3 வெளியே போணுச்சு. துப்பாக்கி விஜய் வந்து துப்பாக்கி எடுக்கிறாரு, குறி பார்க்குறாரு, சுடுவாரான்னு பார்ப்போம். எதுலேயும் படலையே. எங்கே ஒன்று தெரியலையா? ஒன்றே ஒன்றா
சம்மந்தமே இல்லை. ஆக்டிவிட்டி அவ்வளோ இருக்கு. எங்களால விளையாட முடியல. நிறைய ஆக்டிவிட்டி இருக்கு. ஆனால் எல்லா ஆக்டிவிட்டியும் எங்களால் விளையாட முடியல. கிட்ஸ்க்கு ஓகே ஏஜ் பிரச்சனை அதுக்கான கிட்ஸ் ரொம்ப பிடிக்கும். கிட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்தாங்கன்னா போடுவாங்க. ஒரு வாட்டர் ஃபால் இருக்கு. அதுக்கு வந்து ஒரு மினி வாட்டர் ஃபால். ஹாய் காய்ஸ், அங்கே காட்டுங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிட்ஸ் விளையாடுற நாளைக்கு வாட்டர் பார்க், சின்ன ஒரு ஸ்மால் வாட்டர் பார்க் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஆளே இல்லை, ஏன்னு தெரியல. க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆமாம், இன்னைக்கு சத்துரை தானே. சேச்சி நெக்ஸ்ட் மேலே டயரில் வந்து போடுமா? ஓகே, இது மாதிரி இருக்குமா? இல்லை, பாடி டேமேஜ். நான் ஏன் இருப்போம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதை அப்படி போயிடும். நாங்கள் அங்கே வந்து வெயிட் பண்ணுறோம் உங்களுக்காக. நீங்கள் அப்படியே பாங்க. எங்கே போகலாமே? நீங்கள் தான் தெரிஞ்சுக்கிறேன். நான் ஜோக்கா இருக்கா? ஜாலியா இருக்கீங்க போல. அப்புறம் இல்ல அது ஒரு வயிறு அதெல்லாம் நிறைய கண்டிப்பா திண்டு கொடுத்துரும் நம்மளுக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த அனுபவம்? எப்படி இருந்துச்சா? சொல்லுங்கண்ணே. ஹாய் காய்ஸ், இப்போ வந்து அடுத்த ஆக்டிவிட்டி 360 சைக்கிள், 360 டிகிரி சைக்கிள், 360 சைக்கிள். ஸோ இந்த 360 சைக்கிள் அது ஏறது நிறைய வாழ்க்கையில் தான் போதுறத இந்த நம்ம ஒரு நம்ம இதுக்கு மன எப்படிங்க? ஓகே ஓகே. பெடல் போடுங்க, பெடல் போடுங்க, பெடல் போடுங்க, போடுங்க, பெடல் போடுங்க. இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதான் தெரியுமே. உண்மையிலே அப்படிதான் இருக்கு இடம். சாவடி
ஓகே இப்போ நாங்கள் எல்லா ஆக்டிவிட்டியும் முடிச்சிட்டோம். நீங்க எல்லா ஆக்டிவிட்டியும் முடிக்கிற முடிக்க பாதி முடிக்கவே முடியல, விளாட முடியல. ஏன்னா இதில் வந்து 1170 ரூபா 80 ரூபா மலேசியா காசுக்கு வந்து ஒரு 57 உண்மையிலே கொடுத்தது ரூகியே ஆகாது உங்களுக்கு. 57 வருது. என்ன நம்மளுக்கு அந்த இது வேணும் விளாடுறதுக்கு, உங்களால முடியுமா? அட்வென்ச்சர் பிளேஸ் தான் இது. சில அட்வென்ச்சர்லாம் உயிர் பயத்தை கண்ணு மண்ணு காட்டிட்டு போயிட்டாங்க, உயிர் பயத்தை அந்த மாதிரி இருக்கு. ஐயோ தாத்தா பண்ணி கண்ணு தந்து போயிட்டாங்க. இவங்களுக்கு அவங்க பாட்டி கண்ணில் வான்றாங்க. நம்ம 350 அந்த இது போனப்ப வரும் அருமை. கொஞ்ச நாள் இப்போ தானே ஆரம்பிக்க போறாங்க 3D ஆரம்பிக்க போறாங்களா? ஓகே 3D இல்ல, 12D. நாங்கள் நினச்ச ஆக்டிவிட்டி எல்லாம் முடிஞ்சிச்சு பார்த்தாக்கா கடைசியாக வந்து ஒரு 12D ஆக்டிவிட்டி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் தேட்டர் உள்ளுக்கு இருக்கோம். நீங்களே பாருங்க தேட்டர் எப்படி இருக்குன்னு. ஒருவேளை குலுங்குமோ? குழுங்குண்ணா சீனா போல குழந்தைங்க விளையாடுறதுண்ணே, குழந்தைங்க விளையாடுற ரோலர் கோஸ்டர். நாங்கள் வந்து 12D சினிமேட்டிக் வீடியோ பார்த்தோம். இப்போதான் பார்த்து முடிஞ்சு வந்தோம். இப்போ அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து பேய் வீட்டுக்கு போகிறோம். அந்த பாருங்க இங்கே தெரியல எப்படி இருக்கு தெரியல. இனிமேல் தான் முன்னாடி வந்து எப்படி இருக்கு இப்போ வந்து அனுப்புவோம் எப்படி இருக்குன்னு வர்றோம். அங்கில் என்ன பண்றீங்க? நான் ஒரு டெக்னிக்கல் முடிச்சேன். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போகும்போது கீழே நம்ம சென்சர் இருக்கு. அந்த சென்சர் டச் பண்ணாதான் தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க வேலையை. அதான் சென்சர் வெள்ளை கலர்ல. எத்தனையோ வருஷம் சென்று இதான் மறுபடியும் போயிருக்கோம். நாங்கள் இப்போ தான் பேய் வீட்டிலேருந்து வெளியாகணும். சின்ன வயசில் எங்கள் ஊரில் பெஸ்டானுவாங்க, அந்த மாதிரி தான் போயிருக்கோம் பேய் வீட்டுக்கு. வர கடைசியாக இங்கேருந்து பேய் வீட்டை பார்த்தாக்கா ஒரு 25-30 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷம் பிறகு பேய் வீட்டுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அது ஒரு புதுசாக இருக்கும். ஆனால் பிள்ளைங்களுக்கு ஹாப்பியாக இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு பிடிக்கிறதா இருக்கும்.